காலை ஆராதனைக்கும் வந்திருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன், நான் வரவேற்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு இந்த நாளிலே பேசுவாராக. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு முன்பாக வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 22வது அதிகாரம் 41வது வசனம். The Gospel according to Luke chapter 22 and verse 41. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் அதனுடைய 41வது வசனமும் 42வது வசனமும் தமிழில் நான் சில பகுதிகளை நான் வாசிக்கிறேன். இங்கிலீஷில் 41வது வசனம். அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினார். அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினார். And he was withdrawn from them about a stone's cast and kneeled down and prayed. இந்த வார்த்தையை தேவன் இன்றைக்கு நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த காலை ஆராதனையிலே உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு நீர் பிட்டு எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் போஷிப்பீராக. அது எங்கள் ஒவ்வொருவருடைய தேவையும் சந்திக்கும்படியாக, எங்களை திருப்திப்படுத்தும்படியாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் மாத்திரம் இந்த நாளில் நீர் உயர்ந்திருந்து நீர் அதை பிட்டு ஆசீர்வாதத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்தளிப்பீராக என்று ஜெபிக்கிறோம். ஆவியானவர் நீரே பேசுவீராக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினார். இது இயேசு கெத்சமனே தோட்டத்திலே ஜெபம் பண்ணின ஒரு காரியத்தை இந்த வசனம் இங்கே நமக்கு சுட்டி காட்டுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அவனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு பகுதியாக இருப்பது ஜெபம் என்ற ஒரு பகுதி. ஜெபம் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு வெற்றி இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அது ஒப்பாய் இருக்கிறது, அது சமானமாய் இருக்கிறது. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பகுதி என்ன அப்படின்னா ஜெபம். அதனால தான் இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது சீஷர்கள் அவரிடத்துல வந்து எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தாரும் என்று சொன்னபோது இயேசு அவர்களுக்கு ஒரு மாதிரி ஜெபத்தை அவர்களுக்கு கற்றுத்தந்தார். அந்த ஜெபம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த ஜெபம் என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது முக்கியத்துவம் வாய்ந்ததாய் அது இருக்கிறது. இயேசுவே இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் தன்னுடைய பிதாவை நோக்கி தனி நேரங்களிலும் அவர் பொது வெளிகளிலும் அவர் ஜெபித்தார் என்பதை வேதம் பல வசனங்களிலே நமக்கு காட்டுகிறது. அப்போ இந்த ஜெபம் எவ்வளோ முக்கியம் என்பதை தேவன் நமக்கு பல இடங்களிலே வேதத்தில் இதை குறித்து நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆனால் பொதுவாக இந்த ஜெபங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதை பல பிரிவுகளாக அதை நம்ம பிரித்து நம்ம அந்த ஜெபத்தை குறித்து பேச முடியும். ஆனால் நான் ஒரு 2 விதமான ஒரு பிரிவுகளாய் அந்த ஜெபத்தை குறித்து நான் பார்த்தேன். என்ன அப்படின்னா, பதிலளிக்கப்பட்ட ஜெபங்கள், பதில் அளிக்கப்படாத ஜெபங்கள், ஆன்சர்டு ப்ரேயர்ஸ் அண்ட் அன்ஆன்சர்டு ப்ரேயர்ஸ். பதில் அளிக்கப்பட்ட ஜெபங்கள், பதில் அளிக்கப்படாத ஜெபங்கள். இப்போ பதில் அளிக்கப்பட்ட ஜெபங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு பதில் அதுக்கு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? நம்ம ஜெபிச்சதுக்கு ஆம் என்று ஒரு பதில் கிடைக்கலாம், இல்லை என்று ஒரு பதில் கிடைக்கலாம், இல்லைனா பொறுத்து இரு, வெயிட் அப்படின்னு கிடைக்கலாம். இட் கேன் பி எய்தர் an yes or a no or wait. இதுதான் ஒரு பதிலளிக்கப்படுகிற ஜெபத்துக்கான ஒரு பதிலாய் காணப்படுகிறது. வேதத்தில் அநேக ஜெபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நம்ம பார்த்துருக்குறோம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, எலியா ஜெபிச்சான், ஆண்டவரே இந்த வானத்திலிருந்து அக்கினி வந்து இந்த பலியை பட்சிக்கும்படியாய் செய்யும், நீரே தேவன் என்பதை நிரூபியும் என்று சொல்லி ஜெபிக்கும்போது உடனடியாக வானத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு வந்து அந்த பலிபீடத்தின் மேலிருந்து அந்த பலியை முற்றுமாய் பட்சித்தது என்பதை நாம் வாசிக்கிறோம். ஒரு உடனடியாக பதிலளிக்கப்பட்ட ஒரு ஜெபம். யாபேஸ் அதே போல் தேவனை பார்த்து ஜெபித்தான், தேவனே என்னை ஆசீர்வதியும் என்று. கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டார். அவன் தன்னுடைய சகோதரர்களுக்குள்ளே கனம் பொருந்தினவனாய் இருந்தான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம்.
அதே போல் எசேக்கியாவினுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எசேக்கியா ராஜா தீர்க்கதரிசி தன்னிடத்தில் சொல்லுகிறார், உன்னுடைய வீட்டு காரியங்களை நீ ஒழுங்கு செய், உன்னுடைய காலம் நிறைவேறிற்று அப்படின்னு சொல்லும்போது அந்த ராஜா செவுற்று பக்கமாய் திரும்பி தேவனை நோக்கி அழுவும்போது தேவன் அவனுக்கு 15 ஆண்டுகளை கூட்டி கொடுக்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் நல்லா பாருங்கள், ஜெபங்களுக்கு பதிலளிக்கப்படுகிறது என்பதற்காக அவைகள் தேவ சித்தத்துக்குள்ளே தேவனுடைய சித்தத்தின்படி தான் இருக்கின்றதுக்கு அர்த்தம் கிடையாது. திருப்பி சொல்கிறேன், நம்முடைய ஜெபங்களுக்கு சில வேளைகளிலே பதில் வருகிறது என்றதுனால அவைகள் தேவ சித்தத்துக்குள்ளே அடங்கினவைகள் என்பது சரியான ஒரு கருத்து அல்ல. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த எசேக்கியா ராஜாக்கு தேவனுடைய வார்த்தை நேரடியாய் வந்தது தீர்க்கதரிசி மூலமாய், உன்னுடைய வீட்டு காரியங்களை நீ ஒழுங்கு செய், உன்னுடைய காலம் முடிந்தது என்று. ஆனால் இவன் அழுது தேவனை நோக்கி கேட்கும்போது தேவன் அவனுக்கு 15 ஆண்டுகள் கூட்டி தருகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த 15 ஆண்டுகளிலே இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவனுக்கு இந்த 15 ஆண்டுகளிலே பிறக்கிற ஒரு மகன்தான் மனாசே என்று சொல்லப்படுகிற ஒரு இஸ்ரவேலின் பின்னாட்களிலே வந்த ஒரு ராஜா, இவனுக்கு பின்பாக வந்த ஒரு ராஜா. அவனை போல ஒரு துர்குணம் உள்ள ஒரு ராஜா, அவனை போல கேடு விளைவித்த ஒரு ராஜா, கர்த்தரை விட்டு தூரம் போன பொல்லாப்பு செய்த ஒரு ராஜா இஸ்ரவேலிலே தோன்றவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவன் தோன்றின காலங்கள் இந்த 15 ஆண்டுகளிலே. அது மாத்திரமல்ல, தன்னுடைய முழு ராஜ்யத்தின் பொக்கிஷங்களையும் திறந்து பாபிலோன் நாட்டு ஸ்தானாதிபதிகளுக்கு அவன் முழுமையாய் காட்டிவிட்டான் என்று அந்த நாட்களில் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் ஜெபத்துக்கு பதில் வருகிறது என்பதற்காக அது தேவ சித்தமாய் இருக்கும் என்று நாம் சொல்ல முடியாது. இது ஒரு பக்கம் இருக்கும்போது பதில் அளிக்கப்படாத ஜெபங்கள் என்று இன்னொரு பிரிவு இருக்கிறது. பதில் அளிக்கப்படாத ஒரு ஜெபம். அது என்ன பதில் அளிக்கப்படாத ஒரு ஜெபம்னா, எலியா இந்த சூரை செடியின் கீழே உட்கார்ந்து, போதும் ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், என் முற்பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல என்று சொல்லி தேவனை பார்த்து ஜெபம் பண்ணுகிறான். அந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் அளிச்சிருந்தார்னா எலியாவுக்கு என்ன பாடியிருக்கணும்? அதோடு அவனுக்கு அடக்கம் பண்ணி பரலோகமே என் சொந்தமேன்னு பாட்டு பாடியிருக்கணும். ஆனால் தேவன் அந்த ஜெபத்துக்கு பதில் அளிக்கவில்லை. அது எந்த நிலைமையிலிருந்து அவன் அந்த ஜெபத்தை ஏறெடுத்தான் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அப்போ ஒரு ஜெபத்திலே அதன் பதில் வருகிறது, பதில் வரவில்லை என்பதற்காக அது சிறந்த ஜெபம் என்று நாம் சொல்ல முடியாது. ஒரு சிறந்த ஜெபம் எது அப்படின்னா, தேவனுடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறதே ஒரு சிறந்த ஒரு ஜெபமாகும். அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரத்தில் 42வது வசனம், லூக்ஸ் காஸ்பல் சாப்டர் 22 and verse 42, அதில் கடைசி பகுதி இயேசு தன்னுடைய பிதாவை நோக்கி ஜெபிக்கும்போது அவர் ஜெபிக்கிற பகுதி அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். Nevertheless, not my will but thine be done. அப்போ பதில் அளிக்கப்பட்ட ஜெபம் இருக்குது, பதில் அளிக்கப்படாத ஜெபம் இருக்குது. ஆனால் எல்லாவற்றிலும் சிறந்த ஒரு ஜெபம் எதுனா, சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிற ஒரு ஜெபமே மிக சிறந்த ஒரு ஜெபமாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதை தான் இயேசு தன்னுடைய பிதாவை நோக்கி ஜெபித்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே நான் பேச போகிற செய்தியின் தலைப்பு தி ஆன்சர்டு ப்ரேயர்ஸ், பதில் அளிக்கப்பட்ட ஜெபங்கள். தி ஆன்சர்டு ப்ரேயர்ஸ், பதில் அளிக்கப்பட்ட ஜெபங்கள். என்னோடு சேர்ந்து லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 18வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Turn with me to Luke's Gospel chapter 18. இந்த பகுதியிலிருந்து சில ஜெபங்களை குறித்து
ஆவியானவர் என் கண்களுக்கு காட்டினார். அந்த ஜெபங்களை குறித்து நாம் துரிதமாய் பார்த்து நாம் இன்று ஆராதனையை நிறைவு செய்வோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசுவாராக. முக்கியமான ஜெபங்களை குறித்து, பதில் அளிக்கப்பட்ட ஜெபங்களை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்திலிருந்து நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். நாம் ஒவ்வொருவருடைய ஜெப வாழ்க்கையும் இதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தொடர்ந்து நாம் செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்ஸ் காஸ்பல் சாப்டர் 18 and verse 1. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து இயேசு அந்த ஜனங்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். That men ought always to pray and not to faint. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு உவமையை அவர் சொன்னார். அப்போ முதலாவது இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஒரு உவமையை இயேசு அந்த ஜனங்களை பார்த்து ஒரு உவமையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்ன இந்த உவமை அப்படின்னா, ஒரு விதவை தாய் அந்த பட்டணத்திலே இருக்கிறார். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களிலே இந்த பகுதி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு விதவை தாய் அந்த பட்டணத்தில் இருக்கிறாள். அவளுக்கு நீதி வேண்டும் என்று சொல்லி அங்கு இருக்கிற ஒரு நீதிபதியை அணுகி அவனிடத்தில் தன்னுடைய காரியங்களை சொல்லி நீதி கேட்கிற ஒரு விதவை தாயை குறித்து நாம் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அப்போ வேதம் இந்த இடத்துல அந்த நியாயாதிபதியை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. இந்த 18ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். இந்த நியாயாதிபதிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இன்ட்ரடக்ஷன், இந்த பைபிளில் ஒரு அறிமுகம் எப்படி இருக்குன்னா, தேவனுக்கும் அவன் பயப்படலை, மனுஷருக்கும் மதிக்கலை. அப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதி. இப்போ இவங்கிட்ட யார் போகிறா அப்படின்னா, ஒரு விதவை தாய் அவனிடத்துல போகிறதை பார்க்கிறோம். 3வது வசனம் 18:3 லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இந்த விதவையை குறித்து நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். அப்போ இந்த விதவை என்ன பண்ணுறாருன்னா, இவளும் அதே பட்டணத்தில் தான் இருக்கா. இவ போய் அந்த நியாயாதிபதியினத்தை அணுகி, எனக்கும் என் எதிராளிக்கு இருக்கிற இந்த பிரச்சனையில் நீங்கள் நியாயம் செய்ய வேண்டும் என்று அவனிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை அவள் வைக்கிறாள். ஆனால் இந்த நியாயாதிபதி முதல்ல நமக்கு வேதம் நமக்கு சொன்னது, அவன் தேவனுக்கும் பயப்படல, மனுஷனையும் மதிக்கலை. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டானா, இந்த விதவையின் காரியத்தை அவன் அமைதியாக வைத்து விட்டான். 4வது வசனம் சொல்லுகிறது, வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. நிறைய நாள் கடந்து போயிடுச்சு. ஆனாலும் இந்த நியாயாதிபதிக்கு இந்த விதவைக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று அவனுக்கு மனம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த விதவை ஒரு நாளும் அவனை விடவே இல்லை. மீண்டுமாய் அவனை தொடர்ந்து தன்னுடைய நியாயத்துக்காய் அவனிடத்திலே போய் விண்ணப்பித்து கொண்டே இருந்தாள். அப்போ ஒரு நாள் அந்த நியாயாதிபதி சொல்கிறான் 18:5, இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால்
எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால். இப்போ தொடர்ந்து 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 இந்த விதவை அவனுக்கு நேராய் போய் தன்னுடைய காரியத்தைக்காக மீண்டும் 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 அவனை விண்ணப்பித்து கொண்டே இருக்கும்போது ஒரு நாளில் அவன் சொல்கிறான், வெகு நாள் வரைக்கும் மனதில்லாது இருந்தான். ஆனால் ஒரு நாளில் அவன் என்ன சொல்கிறான், இல்லை, இந்த விதவை என்னை தொந்தரவு பண்ணி கொண்டே இருக்கிறாள், இவள் என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நான் நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் நியாயம் செய்கிறதாக இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. அப்போ இந்த பகுதியிலேருந்து தேவன் என்ன சொல்லுகிறார்னா, ஒரு அநீதியான ஒரு நியாயாதிபதி ஒரு விதவையின் காரியத்தை வெகு நாள் வரைக்கும் தள்ளி போட்டு ஒன்றுமே செய்யாமல் மனதில்லாது இருந்தான். ஏன்னா அவன் தேவனுக்கும் பயப்படல, மனுஷனையும் மதிக்கலை. அப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதி அவனுக்கே ஒரு நாள் என்ன தோணுச்சு, இவள் என்னை அலட்டாதபடி, இவள் என்னை தொந்தரவு பண்ணாதபடி இவளுக்கு நான் நியாயம் செய்வேன் என்று சொல்லி அவன் தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த இடத்துல தேவன் சொல்லுகிறார், லூக்கா 18:7 சொல்லுகிறார், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். இந்த 7-8 ஆகிய வசனங்கள் அப்படியாக சொல்லுகிறது. சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். தம்மை நோக்கி இரவும் பகலும் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு தேவன் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரம் அவர்களுக்கு நியாயம் செய்வார். இந்த ஜெபத்தை நான் பார்க்கும்போது ஒரு காரியத்தை நான் உணர்கிறேன். இது எப்படிப்பட்ட ஒரு இருதயத்திலிருந்து ஏறெடுக்கப்பட்ட ஒரு ஜெபம் அப்படின்னா, இந்த விதவை எப்படிப்பட்ட ஒரு இருதயத்திலிருந்து இந்த ஜெபத்தை ஏறெடுத்தா அப்படின்னா, ஒரு விடாமுயற்சியான ஒரு இருதயத்திலிருந்து ஏறெடுக்கப்பட்ட ஒரு ஜெபம், ஒரு விடாமுயற்சியின் இருதயத்திலிருந்து ஏறெடுக்கப்பட்ட ஒரு ஜெபம். I call this prayer from a persistent heart. Prayer from a persistent heart. ஒரு விடாமுயற்சியின் இதயத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகிற ஒரு ஜெபமாய் இந்த ஜெபம் இருக்கு. இப்போ தேவன் சொல்லுகிறார், அநீதியான அவன் நியாயாதிபதி நியாயம் செய்யும் போது நீதி உள்ள நியாயாதிபதியாகிய நான் செய்யாமல் இருப்பேனோ, சீக்கிரத்தில் என்னை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்காக நான் நிச்சயம் செய்வேன் என்று தேவன் சொல்லுகிறார். அப்போ இந்த விதவையினுடைய வாழ்க்கையிலிருந்து, இந்த ஓமையிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ளுகிறோம், எந்த காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னா, அவள் முதலாவது யாரை அணுகினா அப்படின்னா, அந்த பட்டணத்தில் இருந்த ஒரு நியாயாதிபதியை அவள் அணுகினாள். அப்போ நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய விண்ணப்பத்தை யாரிடத்தில் கொண்டு போனோம் அப்படின்னா, உன்னதமான தேவனை நாம் அணுக வேண்டும். உன்னதமான அந்த தேவனை நாம் அணுக வேண்டும். அப்ரோச் த சுப்ரீம் காட். உன்னதமான அந்த தேவனை நாம் அணுக வேண்டும். அவரிடத்திலே நம்முடைய விண்ணப்பத்தை நாம் வைக்க வேண்டும். இந்த விதவை தாய் என்ன பண்ணானா, அந்த நியாயாதிபதியின் இடத்துல போய் அவனிடத்திலே தன்னுடைய குறையை சொல்லி தன்னுடைய விண்ணப்பத்தை அவனுக்கு முன்பாக வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவனுக்கு முன்பாக வச்சுட்டு வேற யாரோ ஒரு இடத்துல போய் அங்கேயும் இந்த பிரச்சனையை சொல்லலை. அவனிடத்திலே நியாயத்தை எதிர்பார்த்து நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி சரியான நபரை தெரிந்து கொண்டு நியாயாதிபதியின் இடத்திலே போய் அவனிடத்திலே அவள் தன்னுடைய விண்ணப்பத்தை வைக்கிறதை பார்க்கிறோம், தன்னுடைய குறையை வைக்கிறதை பார்க்கிறோம். அப்போ அப்ரோச் த சுப்ரீம் காட். உன்னதமான தேவனை அணுகுங்கள். அடுத்ததாக தேவனிடம், அந்த தேவனிடம் உங்கள் விண்ணப்பத்தை ஒப்படையுங்கள். அசைன் யுவர் சப்ளிகேஷன் டு ஹிம். அசைன் யுவர் சப்ளிகேஷன் டு, அந்த தேவனிடத்தில் உங்கள் விண்ணப்பத்தை வையுங்கள். மூன்றாவதாக, அந்த தேவனிடமிருந்து நீதியை பெறுவீர்கள். அவார்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஃப்ரம் தி ஆல்மைட்டி காட். அவார்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அவரிடத்திலிருந்து நியாயம் நமக்கு கிடைக்கும். அப்போ முதலாவது ஒரு ஜெபத்தை நாம் பார்த்தோம் இந்த பகுதியிலிருந்து. அது எப்படிப்பட்ட ஒரு ஜெபம் அப்படின்னா, ஒரு விடாமுயற்சியான
இதயத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகிற ஒரு ஜெபம். ப்ரேயர் ஃப்ரம் அ பர்சிஸ்டன்ட் ஹார்ட். அந்த ஜெபத்துக்கு தேவன் நிச்சயமாய் பதிலளிப்பார், நிச்சயமாய் பதிலளிப்பார், நியாயம் செய்வார். இது முதலாவது பதிலளிக்கப்பட்ட ஒரு ஜெபம். ரெண்டாவதாக பதிலளிக்கப்பட்ட ஒரு ஜெபத்துக்குள்ளே நான் கடந்து செல்லுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனம். லூக்ஸ் காஸ்பல் சாப்டர் 18 and verse 9. இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். And he spake this parable unto certain which trusted in themselves that they were righteous and despised others. தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். இயேசு ரெண்டாவதாக மீண்டும் ஜெபத்தை குறித்து ஒரு உவமையை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உவமை எங்கே எழுதப்பட்டிருக்குன்னா, இந்த 18ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனம் முதல் 14வது வசனம் வரைக்கும் இந்த உவமை இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. Luke's Gospel chapter 18 verses 9 to 14 describe this parable about prayer. இந்த உவமையை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். இது என்ன உவமை அப்படின்னா, ஒரு பரிசேயனும் ஆயக்காரனும் தேவாலயத்துக்குள்ளே சென்று அங்கே ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 18-10வது வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம் அது இப்படியாக சொல்லுகிறது. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். அப்போ 2 மனுஷங்க ஜெப ஆலயத்துக்குள்ளே தேவாலயத்துக்குள்ளே ஜெபம் பண்ணும்படியாக செல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அதில் ஒருவன் யார் அப்படின்னா பரிசேயன், மற்றொருவன் யார் அப்படின்னா ஆயக்காரன். அப்போ 2 ஜெபங்கள் இந்த தேவாலயத்துக்குள்ளே 2 மனுஷராலே ஏறெடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த ஜெபத்தின் பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு ஜெபத்துக்கு தான் தேவன் பதிலளித்தார், ஒரு ஜெபத்துக்கு தேவன் பதிலளிக்கவில்லை. அது என்ன என்பதை நாம் இந்த பகுதியிலே நாம் பார்ப்போம். அப்போ ஒரு ஜெபம் அந்த பரிசேயனால் ஏறெடுக்கப்பட்டது, ஒரு ஜெபம் ஆயக்காரனாய் ஏறெடுக்கப்பட்டது. பரிசேயனுடைய ஜெபம் 18ஆம் அதிகாரம் 11-12வது வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. லூக்ஸ் காஸ்பல் சாப்டர் 18 verse 11 and 12 talk about the prayer of the Pharisee. அப்போ அந்த 18ஆம் அதிகாரத்தின் 11வது வசனத்தை 11-12 நான் வாசிக்கிறேன். அது இப்படியாக சொல்லுகிறது. பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது அடுத்த வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறது. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். இந்த பரிசேயனுடைய ஜெபம் எப்படி இருந்துச்சுன்னா, 2 வசனம். முதல் வசனம் என்ன சொல்கிறான்னா, நான் என்னென்ன காரியமாக நான் எப்படியெல்லாம் நான் இல்லை அப்படின்னு சொல்லி, தேவனே நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லிட்டு, 2வது வசனத்தில் அவன் என்னென்ன காரியங்களை தேவனுக்காக செய்கிறான் என்பதை சொல்லி தேவனிடத்திலே ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஜெபம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த பகுதி எல்லாமே நமக்கு எல்லாருக்கும் நன்றாகவே தெரியும். ஆனால் ஒரு துக்கமான ஒரு காரியம் என்னன்னா, இந்த ஜெபத்துக்கு தேவன் பதிலளிக்கவில்லை. God did not answer this prayer. இந்த ஜெபத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஜெபத்துக்கு
தேவனாலே பதிலளிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி மனுஷ ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா எல்லாவித தகுதிகளும் இந்த ஜெபத்துக்கு இருந்துச்சு. நான் பொல்லாதவர்களை போல இல்லை, பாவிகளை போல இல்லை, இப்படி இல்லை, அப்படி இல்லை, நான் உமக்காக நல்லவனாக இருக்கேன் அப்படின்னு அந்த முதல் பகுதி சொல்லுகிறது. ரெண்டாவது பகுதி சொல்லுகிறது, நான் உபவாசம் இருக்கிறேன், தசமபாகம் கொடுக்குறேன், எல்லாம் பண்ணுறேன், உமக்காக நான் செய்கிறேன். ஒரு மனுஷ ரீதியான பார்வையில் இந்த ஜெபத்தை நாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஜெபம் எப்படி இருக்குது அப்படின்னா, எல்லா தகுதியும் உடைய ஜெபமாய், ஒரு பதிலளிக்கப்பட வேண்டிய ஜெபமாய் இந்த ஜெபம் இருக்கிறது. உண்மையிலே இந்த ஜெபத்தை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜெபத்தை வாசிக்கும் போது எப்படி தோணும் அப்படின்னா, ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு ஜெபம் நான் செய்யலை, மிச்சமெல்லாம் ஒருவேளை செய்கிறான் போல் அப்படின்னு நினச்சிக்குவோம். ஆனால் பொதுவாக இந்த ஜெபத்தை யார் செய்கிறோம்? நம்ம தான் செய்கிறோம். செய்கிறோமா செய்யலையா? இந்த ஜெபத்தை நம்ம தான் செய்கிறோம். ஏன் அப்படின்னா, அநேக வேளையில் நம்ம என்ன நினைக்கிறோம் மனசில், அவனுக்கெல்லாம் இப்படி இருக்குது, அவன்லாம் இப்படி இப்படி டெவலப் ஆகி போகிறான், அவனுக்கு இதெல்லாம் இருக்குது, ஆனால் ஒன்றும் அவனுக்கு இது தெரியல, அவனுக்கு இது தெரியல, அவனுக்கு அது தெரியல, அவன்கிட்ட இந்த குணங்கள் இல்லை, அந்த நற்குணங்கள் இல்லை, இந்த பண்பாடுகள் இல்லை, இல்லை இருந்தாலும் இதெல்லாம் இல்லைனாலும் அவன் நல்லா இருக்கான், அவனுடைய இது இருக்குன்னு நம்ம ஒப்பீடு செய்து மனதுக்குள்ளே யோசிக்கிற வேலைகள் அநேகம் உண்டு. அநேக வேளையில் நாம் நிற்கிற ஸ்தானம் எப்படின்னா, அந்த பரிசேயனுடைய ஸ்தானத்தில் நின்று நாம் மற்றவர்களோட ஒப்பீடு செய்து we compare ourselves with others and we say I am better than them. அந்த ஜெபத்தை தேவன் விரும்புகிறதில்லை. பரிசேயன் ஜெபம் செய்தான், உண்மைதான். ஆனால் அந்த பரிசேயன் ஜெபத்தை அநேக வேளைகளில் நாம் ஒவ்வொருவரும் செய்கிறவராக இருக்கிறோம். தேவன் அந்த ஜெபத்துக்கு பதில் அளிக்கவே இல்லை. ஏன் பதில் அளிக்கலைன்னா, இட் வாஸ் அ ப்ரேயர் ஃப்ரம் அ ப்ரவுட் ஹார்ட். அது ஒரு பெருமை உள்ள ஒரு இருதயத்திலிருந்து ஏறெடுக்கப்பட்ட ஒரு ஜெபமாய் அது இருந்தது. ஒரு பெருமையுள்ள இருதயத்திலிருந்து ஏறெடுக்கப்பட்ட ஒரு ஜெபமாய் அந்த ஜெபம் இருந்தது. தேவன் அந்த ஜெபத்துக்கு பதிலளிக்கலை. இன்றைக்கு காலை வேளையில் நம்ம ஒருவரோடு ஒப்பீடு பண்ணி எதையாவது நம்ம நினைக்கிறோம், நம்ம யோசிக்கிறோம், நமக்கு இப்படி இல்லையேன்னு நினைக்கிறோம் அப்படின்னா, அது பெருமையிலிருந்து உருவாகி வருகிற ஒன்றாய் இருக்கிறது. அதை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அந்த ஜெபத்துக்கு, அந்த விண்ணப்பத்துக்கு தேவன் அதை வெறுக்கிறார், அதற்கு பதிலளிக்க போகிறதில்லை. இதற்கு நேர் எதிர்மறையாய் இந்த ஆயக்காரனுடைய ஜெபம் இருந்தது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். எப்படி இருக்கு ஆயக்காரனுடைய ஜெபம்? பரிசேயனுடைய ஜெபம், அவன் எப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு முதல்ல ஜெபிச்சான், அதுக்கப்புறம் அவன் என்னெல்லாம் செய்கிறான்னு சொல்லி ஜெபிச்சான் என்று தனக்குள்ளே ஜெபித்து கொண்டான். அந்த ஜெபத்தை தேவன் அங்கீகரிக்கலை, ஏற்றுக்கொள்ளலை, பதிலளிக்கலை. ஏன்னா அது ஒரு பெருமை இருதயத்திலிருந்து வந்த ஒரு ஜெபம். ஆனால் இந்த ஆயக்காரனுடைய ஜெபம் எப்படி இருந்துச்சுன்னா, தூரத்திலே நின்று தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும், பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். இந்த ஆயக்காரன் எதை ஜெபிச்சான் அப்படின்னா, ஆண்டவரே உமக்கு முன்பாக வந்து நிற்பதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை, ஏன்னா நான் பாவி, நான் ஆயக்காரன், நான் பாவி, நான் இந்த சமுதாயத்திலே நான் வெறுத்து ஒதுக்கப்பட்டவனாய் இருக்கிற எனக்கு தேவனே நீர் கிருபையாயிரும் என்று தன்னுடைய தகுதியில்லாத நிலைமையை தேவனுக்கு முன்பாக அவன் கொண்டு வந்து நிறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஜெபத்தை எப்படிப்பட்ட ஒரு ஜெபனா, ஒரு உணர்வுள்ள இருதயத்திலிருந்து ஏறெடுக்கப்பட்ட ஒரு ஜெபம். ஒரு உணர்வுள்ள இருதயம் இந்த ஜெபத்தை ஏறெடுத்தது. I call this prayer from a penitent heart. Prayer from a penitent heart. இந்த 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவன் அல்ல, அவன் அல்ல, யார் அல்ல? பரிசேயன் அல்ல, ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். அவன் அல்ல, இவனே. அவன் அல்ல. இந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. அவன் அல்ல, he was rejected. அவன் அங்கேயே
நிராகரிக்கப்பட்டான், ஆயக்காரனோ ஏற்றுக்கொள்ளப்பட்டான். இன்றைக்கு நம்ம ஜெபம் எதில் இருக்குது? இவன் ஆயக்காரன் வீட்டுக்கு நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போனான். ஆனால் எல்லா தகுதியும் உடைய பரிசேயனோ ஜெபம் பதிலளிக்கப்படாமல் வந்த வண்ணமாய் திரும்பி போனான். இன்றைக்கு 2 நமக்கு முன்பாக தேர்ந்தெடுப்புகள் இருக்கிறது. நம்முடைய ஜெபத்திலே நாம் வந்த வண்ணமாய் திரும்பி போகவும் முடியும், நீதிமான ஆக்கப்பட்டவனாய் திரும்பி போகவும் முடியும். எது என்பதை நாம் தேர்வு செய்ய வேண்டும். நம்முடைய தகுதியை நம்பி நாம் ஜெபிப்பதல்ல, நம்முடைய நிலைமையை நம்பி நாம் ஜெபிப்பதல்ல. ஆண்டவரே, என்னுடைய தகுதியில்லாத நிலைமையிலே உமக்கு முன்பாய் நான் இருக்கிற வண்ணமாய் நான் வருகிறேன். அப்போ இந்த ஜெபத்திலேருந்து நமக்கு என்ன கற்றுத்தரார் தேவன் அப்படின்னா, 3 காரியங்களை இந்த ஜெபத்திலேருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். அவன் ஆயக்காரன் தான் இருக்கிற வண்ணமாய் தேவனுக்கு முன்பாக வந்தான். Come to God as you are. Come to God as you are. நீ இருக்கிற வண்ணமாய் தேவனிடத்துக்கு வா. 2வதாக அவன் என்ன பண்ணானா, தன்னுடைய இருக்கிற வண்ணமாய் தன்னுடைய நிலைமையை, தன்னுடைய தோல்விகளை அவன் தேவனுக்கு முன்பாக ஒப்புக்கொண்டான் என்பதை நான் பார்க்கிறேன். பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று மார்பிலை அடித்து கொண்டு தேவனுக்கு முன்பாக கதறுகிறான். Carry your failures to God. Carry your failures to God. உன் தோல்விகளை தேவனிடத்திலே நீ எடுத்து செல். 3வதாக நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போவாய். Come back justified. Come back justified. இந்த ஆயக்காரனுடைய ஜெபம் 3 காரியங்களை நம்ம கற்றுக்கிறது. நாம் இருக்கிற வண்ணமாய் தேவனுக்கு முன்பாக நாம் போக வேண்டும். Come to God as you are. Carry your failures to him. நம்முடைய தோல்விகளை அவரிடத்தில் எடுத்து செல்வோம். 3வதாக நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போவோம். Come back justified. Hallelujah. இன்றைக்கு நம்முடைய ஜெபம் ஒரு உணர்வுள்ள இருதயத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகிற ஒரு ஜெபமாய் இருக்கட்டும். Let our prayer come from a penitent heart. Hallelujah. அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் தேவன் பதிலளித்தார். அந்த ஜெபத்துக்கு தேவன் பதிலளித்தார். அந்த ஜெபத்துக்கு பதிலளித்தார். 2 ஜெபம் ஏறெடுக்கப்பட்டுச்சு. ஆனால் ஒரு ஜெபத்துக்கு தேவன் பதிலளித்தார், ஒரு ஜெபத்துக்கு தேவன் பதிலளிக்கவில்லை. அது ஒரு பெருமையின் இருதயத்திலிருந்து ஏறெடுக்கப்பட்ட ஒரு ஜெபம். 3வதாக ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே சொல்லும்படியாக விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் அதனுடைய 35வது வசனம். Luke's Gospel chapter 18 and verse 35. அது இப்படியாக சொல்லுகிறது. பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டு இருந்தான். ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டு இருந்தான். இது முதல் 2 காரியம் நம்ம பார்த்தோம். நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு விடாமுயற்சியின் இதயத்திலிருந்து ஏறெடுக்கப்பட்ட ஒரு ஜெபம், அந்த விதவையின் ஜெபம். ப்ரேயர் ஃப்ரம் அ பர்சிஸ்டன்ட் ஹார்ட். 2வதாக நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு உணர்வுள்ள இருதயத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகிற ஒரு ஜெபம். ப்ரேயர் ஃப்ரம் அ பெனிட்டன்ட் ஹார்ட். இது 2மே இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது ஓமைகளாக சொன்ன ஒரு சம்பவம். ஒரு உவமையாக அவர் சொல்லி ஜெபத்தை குறித்து ஜனங்களுக்கு போதித்த ஒரு காரியம். ஆனால் இப்பொழுது நாம் வாசித்த இந்த வசனம் இது உவமை கிடையாது, இது நடந்த ஒரு சம்பவம். This is an incident that happened. இந்த நடந்த காரியத்தில் என்ன அங்கே சொல்லியிருக்கு அப்படின்னா, வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்ட ஒரு குருடனை குறித்து 3வதாக இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. அப்போ இந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணான், ஒவ்வொரு நாளும் இவனை அந்த இடத்துல கொண்டு உட்கார வைப்பாங்க. இவன் போகிறவங்க வரவங்களுக்கெல்லாம் பிச்சை கேட்டுக்கொண்டு அவனுடைய வாழ்க்கையை அவன் நடத்தி கொண்டிருந்தான். இவன் வாழ்க்கையில் எதிர்பார்த்து அடுத்தது என்ன நடக்கும் என்பதற்கு இவன் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் வருவான், ஒவ்வொரு நாளும் பிச்சை கேட்பான், ஒவ்வொரு நாளும் அந்த நாள் முடியும், அடுத்த நாளை கடந்து செல்வான். He was just whiling away
his time and his life. அவனுடைய வாழ்க்கையும் அவனுடைய நேரத்தையும் அவன் அப்படியாக ஒவ்வொரு நாளாய் அவன் போக்கடித்து கொண்டு அந்த இடத்துல உட்கார்ந்து பிச்சை கேட்டான். ஏன் பிச்சை கேட்டான்? அவன் கண் பார்வை அற்றவன். அவன் கண் பார்வை அற்றவன். அப்போ இவன் வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் இவன் எதையுமே எதிர்பார்க்கறது இல்லை. எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. நாளைக்கு எதாவது வித்தியாசமாக இருக்குமா? ஒன்றும் கிடையாது. அதே இடத்துல போய் உட்கார வேண்டியது, அங்கேயே போய் பிச்சை எடுக்க வேண்டியது, திருப்பி வர வேண்டியது. நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்? அதே தான் பண்ண போகிறேன். இன்னும் ஒரு 10 நாள் கழித்து என்ன பண்ண போகிறேன்? அதே தான் பண்ண போகிறேன். அவன் ஜீவனோடு இருக்கிற காலமெல்லாம் இதுவரைக்கும் செய்தது போல இனியும் அதை தான் அவன் செய்ய போகிறதாய் அவனுக்குள்ளே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒவ்வொரு நாளாய் அவன் அழிவுக்கு நேராய் கடந்து கொண்டு போயிருந்தான். ஒவ்வொரு நாளும் அவன் வாழ்க்கை எங்கே போகுதுன்னா அழிவுக்கு நேராய் கடந்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் அந்த பகுதியிலே இயேசு வருகிறார். அந்த வழியாய் இயேசு நடந்து போகிறார். இப்போ 36, 37 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். பாருங்க, ஒவ்வொரு நாளும் அவன் அதே இடத்துல உட்காந்து தான் பிச்சை எடுக்கிறான். வழி அருகே உட்காந்து பிச்சை எடுக்கிறான். ஜனங்கள் அந்த வழியில் நடந்தான் போவாங்க. அந்த சத்தம் அவனுக்கு கேட்கல. இன்றைக்கி விசேஷமாக ஒரு சத்தம் கேட்குது. ஒரு பெருங்கூட்டம் நடந்து போகிற ஒரு சத்தத்தை கேட்குறனால தான் இது என்ன சத்தம் என்று அவன் அந்த இடத்திலே கேட்கிறான். அப்போ 37 வசனம் சொல்லுகிறது, நஸ்ரேனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவனுக்கு அப்போ ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, நஸ்ரேனாகிய இயேசு இந்த வழியிலே போகிறார் என்று அவனுக்கு சொல்லப்படுகிறது. உடனே அவன் என்ன பண்ணுகிறான் அப்படின்னா, அப்பொழுது அவன், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். இதை நான் ஒரு ஜெபமாக நான் பார்க்கிறேன். ஒரு வழி அருகே உட்கார்ந்து கொண்டிருந்த ஒரு குருடன், ஒவ்வொரு நாளும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எதிர்காலத்தை குறித்த எந்த நம்பிக்கையும் இல்லாமல் இருந்த ஒரு குருடன், ஒவ்வொரு நாளும் அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருந்த அந்த குருடன், கண் பார்வையற்று பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன், அவனுக்கு முன்பாக இருக்கிற அந்த பாதையிலே இயேசு, நஸ்ரேனாகிய இயேசு போகிறார் என்று கேள்விப்படும்போது அவன், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி ஒரு சத்தம் இடுகிறதை, கூப்பிடுகிறதை நான் பார்க்கிறேன். I call this prayer from a perishing heart. அழிந்து போகிற ஒரு இதயத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகிற ஒரு ஜெபம். அழிந்து போகிற ஒரு இதயத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகிற ஜெபம். இவன் கூப்பிடுறான், கத்தி, இயேசுவே எனக்கு இரங்கும் என்று உரத்த சத்தமாய் கூப்பிடும்போது அங்கே என்ன நடக்கிறது? அந்த வழியாய் போகிறவர்கள் எல்லாம் அவனை அடக்குகிறார்கள். ஆனால் அதற்கும் தாண்டி அவன் சத்தத்தை உயர்த்தி இயேசுவின் இடத்திலே கூப்பிடும்போது 18ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 41வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று என்கிறாய் என்று இயேசு அவனிடத்திலே கேட்டார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவனுடைய ஜெபத்துக்கு இயேசு அந்த இடத்துல பதிலளிக்கிறதை பார்க்கிறோம். அதை தான் அவன் சொல்கிறான். அதற்கு அவன், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றான். 42 இப்படி சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். கண் தெரியாதவன், பாதை ஓரமாய் உட்கார்ந்து பிச்சை கேட்டிருந்தவன், அனுதினமும் பிச்சை கேட்டிருந்தவன், கொஞ்சம் கொஞ்சமாய் அவனுடைய வாழ்க்கை அழிவுக்கு நேராய், எதிர்காலம் இல்லாமல் அழிவுக்கு நேராய் போய்கொண்டிருந்த வாழ்க்கை இயேசுவுக்கு நேராய் தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி அவன் இயேசுவை இடம் மன்றாடும்போது, அவரை கூப்பிடும்போது, உரத்த சத்தமிட்டு கூப்பிடும்போது, எத்தனையோ பேர் அதை தடுக்க நினைத்தாலும், அவனுடைய சத்தத்தை அமிழ்க நினைத்தாலும், அதை தாண்டி அவன் அந்த தேவனிடத்தில் கூப்பிட்டு மன்றாடும் போது, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கூப்பிட்டு அவனுக்கு தேவையான பார்வையை அவர் கட்டளையிட்டார்.
இந்த ஜெபத்துக்கு தேவன் பதிலளித்தார். இது ஒரு பதிலளிக்கப்பட்ட ஒரு ஜெபம். இது ஒரு பதிலளிக்கப்பட்ட ஒரு ஜெபம். இது எப்படிப்பட்ட ஒரு ஜெபம்னா, ஒரு அழிந்து போகிற இதயத்திலிருந்து தேவனை நோக்கி கூப்பிடும்போது தேவன் அந்த இடத்துல அவனை அழைத்து அவனுக்கு வேண்டியதை செய்து அந்த ஜெபத்துக்கு பதிலளித்தார். ஹல்லேலூயா. இந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்னா, ஒரு அழிந்து போகிற இதயத்திலேருந்து வருகிற ஜெபம். எப்படிப்பட்ட அழிவு அப்படின்னா, சடுதியில் ஒரே நிமிஷத்தில் அழிந்து போகிறது இல்லை. இது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அழிவு, அப்படியே ஒவ்வொரு நாளாக அந்த அழிவுக்குள்ளே அவன் கடந்து போய் கொண்டு இருக்கிறான். அப்போ இந்த அழிவிலிருந்து தேவன் அவனை ரட்சித்து அவனுக்கு கண் பார்வை மீண்டும் தருகிறார். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்திலிருந்து அப்போ நம்ம என்ன கற்றுக்கிறோம்? இந்த ஜெபத்திலிருந்து 3 காரியங்களை நாம் கற்றுக்கிறோம். ஒரு அழிந்து போகிற இதயத்திலிருந்து தேவனை நோக்கி நாம் கூப்பிடும்போது நாம் என்னத்தை கற்றுக்கிறோம்? What do we learn as we pray from a perishing heart? இதில் 3 காரியங்கள் நான் சொல்லும்படியாக இந்த ஜெபத்திலிருந்து விரும்புகிறேன். அந்த அழிந்து போகிற அந்த நிலைமையிலிருந்து அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அழிந்து போகிற அந்த நிலைமையிலிருந்து அவரை நோக்கி கூப்பிடும். Call out to him from your perishing position. Call out to him from your perishing position. அது மாத்திரமல்ல, அவன் என்ன பண்ணானா, இந்த கடந்து போகிற அந்த தடைகள் எல்லாம் தாண்டி அவன் கதறினான். எத்தனையோ பேர் அவனை அடக்க முற்பட்டார்கள். அவனை அடக்க முற்பட்டவர்கள்லாம் டெய்லி அவனை அடக்கலை. அவன் இயேசுவை நோக்கி கூப்பிடும்போது அப்போ தான் அடக்கிறாங்க. அப்போ they are passing restraint. கடந்து போகிற சில தடைகள் வரும், அதை தாண்டி தேவனை நோக்கி கதறுங்கள். Cry to him in spite of the passing restraints. அவரை நோக்கி மன்றாடுங்க. எப்போ மன்றாடணும்னா, இந்த கடந்து போகிற தடைகள் நமக்கு இருக்கும்போது அந்த நிலைமையிலும் அந்த தேவனை நோக்கி நாம் கதற வேண்டும். அப்போ கிறிஸ்து நம்முடைய அழிவிலிருந்து நம்மை விடுவிப்பார். Christ will change your perishing problem. Hallelujah. அந்த அழிந்து போகிறதற்கு காரணமாக இருந்த அந்த பிரச்சனையை தேவன் மாற்றுகிறார். இதான் இந்த 3வதாக ஒரு ஜெபத்தை நாம் பார்த்தோம். இட்ஸ் a prayer from a perishing heart. ஒரு அழிந்து போகிற இதயத்திலிருந்து ஏறெடுக்கப்பட்ட ஒரு ஜெபம். இன்னொரு காரியத்தை நான் இதில் சொல்லும்படியாக விரும்புகிறேன். இந்த அழிவு எப்படி இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு நாளும் கடந்து போகும்போது இந்த அழிவு உண்டாச்சு. இது சடுதியில் உண்டாகிற ஒரு அழிவு கிடையாது. ஆனால் வேதத்தில் இன்னொரு சம்பவமும் சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு தண்ணீரில் மீது நடக்கும்போது புயல் அடித்து, அந்த காற்று அடித்து அலைகள் கொந்தளிக்கும் போது இயேசு கடலின் மீது நடந்து பேதுருவின் இடத்துல, அந்த படகின் இடத்திலே வருகிறார். அப்பொழுது பேதுரு இயேசுவோடு சேர்ந்து அந்த தண்ணீர்கள் மீது அவன் நடக்கும்போது அவன் இயேசுவை பார்ப்பதை விட்டு அவனுடைய கண்கள் அந்த சுற்றி இருக்க சூழ்நிலையை பார்க்கும்போது அந்த தண்ணீருக்குள்ளே அவன் மூழ்க ஆரம்பிக்கிறான். இது எப்படிப்பட்ட ஒரு அழிவு அப்படின்னா, சடுதியில் வருகிற ஒரு அழிவு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் போக மாட்டாங்க, டக்குன்னு போயிடுவான். ஒரேடியாக முங்கி போனால் ஆல் க்ளோஸ். இது சடுதியில் வர ஒரு அழிவு. அப்போ சடுதியில் வர ஒரு அழிவில் அவன் இயேசுவே என்று இயேசுவை நோக்கி மன்றாடும்போது தேவன் அவனுடைய ஜெபத்தை கேட்டு கரத்தை நீட்டி அவனை மீண்டும் மேலே தூக்கி நிறுத்துகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 22-33 இந்த காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. அதை நாம் வாசிக்கிறோம். அப்போ தேவன் எப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை கேட்பார் அப்படின்னா, அழிந்து போகிற ஒரு இதயத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகிற ஒரு ஜெபத்தை தேவன் கேட்கிறார். எப்படி கேட்கிறார்? அந்த அழிவு எப்படிப்பட்ட அழிவாய் இருந்தாலும், கொஞ்சம் கொஞ்சமாய் அழிவுக்கு நேராய் கடந்து போகிற சூழ்நிலையாக இருந்தாலும், சடுதியில் வர அழிவாக இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்து அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது அந்த ஜெபத்துக்கு தேவன் பதிலளித்து அந்த அழிவுக்கு நேராய் நடத்துகிற அந்த பிரச்சனையிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்கிறார். கடைசியாக ஒரு ஜெபத்தை சொல்லி நான் நிறைவு செய்யும்படியாய் விரும்புகிறேன். அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்துக்கு நம்முடைய வேத புஸ்தகங்களை நாம் திருப்பிக் கொள்வோம். லூக்ஸ் காஸ்பல் சாப்டர் 18 and verse
15. இந்த பகுதி இப்படியாக சொல்லுகிறது, பின்பு குழந்தைகளையும் அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். சீஷர்கள் அதை கண்டு கொண்டு வந்தவர்களை அதட்டினார்கள். And they brought unto him infants that he would touch them. But when his disciples saw it, they rebuked them. இந்த பகுதியில் நாம் என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, அநேகர் தங்கள் சிறு குழந்தைகளை இயேசுவினிடத்திலே அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக அவரிடத்திலே கொண்டு வந்ததை நாம் இந்த பகுதியில் பார்க்கிறோம். ஆனால் அதை கண்ட சீஷர்கள், இயேசுவின் சீஷர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவர்களை விரட்டினார்கள், அவர்களை துரத்தினார்கள். இயேசுவினிடத்திலே அவர்களை வரவிடவில்லை. உடனடியாக இயேசு அவர்களை பார்த்து அவர்களை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு அவர்கள் மீது தன் கையை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த சின்ன பிள்ளைங்களெல்லாம் எதுக்கு இயேசுவின் இடத்துல கொண்டு வந்தாங்கன்னா, அவர் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய், அவர் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் ஒரு ஜெபமாக நான் இதை பார்க்கிறேன். என்ன ஜெபம் அப்படின்னா, அவர்களை அவர் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும். சிறு பிள்ளைகளை அவர் தொட்டு ஆசீர்வதி. ஆனால் கொண்டு வந்த நோக்கம் கரெக்டு தான், கொண்டு வந்த நோக்கம் சரிதான். ஆனால் இயேசுவுடைய சீஷர்களே அதற்கு தடை பண்ணினார்கள், அதற்கு தடை பண்ணினார்கள். 16வது வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இயேசுவோ அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதுக்கு இடங்கொடுங்கள், அவைகளை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள் உடையது, அப்படிப்பட்டவர்கள் உடையது. இந்த இடத்துல அவங்க வராங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், இயேசுவினிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், அவர் கரத்தை வைத்து நம்மை ஆசீர்வதிக்கணும்னு இயேசுவினிடத்தில் வருகிறார்கள். ஆனால் அவர்கள் துரத்தப்படுகிறார்கள். இப்போ இயேசு அவர்களை மீண்டும் தன்னிடத்தில் அழைக்கிறார். ஏன் அழைத்தார் அப்படின்னா, இது ஒரு சுத்தமுள்ள ஒரு இருதயத்திலிருந்து ஏறெடுக்கப்பட்ட ஒரு ஜெபம். ஐ கால் திஸ் ப்ரேயர் ஃப்ரம் அ பியோர் ஹார்ட். சுத்தமுள்ள ஒரு இதயத்திலிருந்து ஏறெடுக்கப்பட்ட ஒரு ஜெபம். அதனால்தான் இயேசு சொன்னார், அவர்களை என்னிடத்தில் கொண்டு வாங்க, அவர்களை தடை பண்ணாதிருங்கள், அவைகளை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எப்படிப்பட்டவர்களுடையது? சிறு பிள்ளையை போல ஒரு சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தான் தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. ஏன் சுத்தமுள்ள ஒரு இருதயம் அப்படின்னா, இந்த சிறு பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு சுவாபம் என்னன்னா, அவங்க எதை சொன்னாலும் அதை நம்பத்தக்க ஒரு சுவாபம் உள்ளவர்கள், ஒரு குணாதிசயம் உள்ளவர்கள். அதை தான் கண்டு இயேசு சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள் உடையது, தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள். அப்போ ஒரு சுத்தமுள்ள ஒரு இருதயத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகிற ஒரு ஜெபம், அதற்கு தடை வந்தாலும் அது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த எஜமானனுடைய பார்வையை, எஜமானனுடைய நோக்கத்தை அதற்கு நேராய் ஈர்க்கிற ஒரு ஜெபமாய் இருக்கிறது, அந்த பார்வையை திருப்ப வைக்கிற ஒரு ஜெபமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இதுவும் ஒரு பதிலளிக்கப்பட்ட ஜெபம். அவர்களுக்கு ஒருவேளை துவக்கத்தில் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் இயேசு அவர்களை அழைத்து அவர்களை ஆசீர்வதித்தார், அவர்களுக்கு பதிலளித்தார். ஒரு பதிலளிக்கப்பட்ட ஜெபம். ஏன் பதிலளிக்கப்பட்டுச்சு? ஒரு சுத்தமுள்ள இருதயத்திலிருந்து, ஒரு சிறு பிள்ளையின் இருதயத்திலிருந்து ஏறெடுக்கப்பட்ட ஒரு ஜெபம். அதற்கு தேவன் பதிலளித்தார். நான் பதிலளிச்சுட்டு அதோடு நிறுத்தி இல்லை, தேவன் ஒரு வார்த்தையை எங்கே சொல்லுகிறார். லூக்கா 18ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, எவனாகிலும் சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான். எவனாகிலும் சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ தேவன் இதெல்லாம் சொல்லிட்டு, நான் அந்த ஜெபத்துக்கு பதிலளிக்கிறேன். ஏன் பதிலளிக்கிறேன் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்னு சொல்லிட்டு தேவன் என்ன சொல்லுகிறார், அவர்களைப் போல
உங்களுடைய இருதயம் மாறுவதாக, சிறு பிள்ளையை போல நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களாக என்று சொல்லுகிறார். அப்போ சுத்தமுள்ள ஒரு இருதயத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகிற ஜெபம் எஜமானுடைய நோக்கத்தை ஈர்க்கிற ஒரு ஜெபமாய் அது இருக்கிறது. அதுக்கு பதிலளிக்கப்படுகிறது. இதுவும் ஒரு ஓமை கிடையாது, நடந்த ஒரு சம்பவம். அப்போ இந்த ஜெபத்திலிருந்து 3 காரியங்களை நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். இது எஜமானுடைய கவனத்தை ஈர்க்கிற ஒரு ஜெபம். எந்த ஜெபம்? சுத்தமுள்ள இருதயத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகிற ஒரு ஜெபம். எப்படின்னா, எஜமானுடைய கவனத்தை ஈர்க்கிற ஒரு ஜெபமாய் இருக்கிற. இட் அட்ராக்ட்ஸ் த மாஸ்டர்ஸ் அட்டென்ஷன். இட் அட்ராக்ட்ஸ் த மாஸ்டர்ஸ் அட்டென்ஷன். எஜமானுடைய கவனத்தை அது ஈர்க்கிற ஒரு ஜெபமாய் இருக்குது. 2வது, அது எப்படிப்பட்ட ஒரு ஜெபமாய் இருக்குன்னா, எஜமானுடைய கரங்களின் ஆசீர்வாதங்களை அது அளிக்கிற ஒரு ஜெபமாய் இருக்குது. எஜமானுடைய கரங்களின் ஆசீர்வாதங்களை அளிக்கிற ஒரு ஜெபமாய் இருக்கிறது. இட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் ஃப்ரம் த மாஸ்டர்ஸ் ஹேண்ட். அவருடைய கரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிற ஒரு ஜெபமாய் இருக்கிறது. அதோடு அது நிற்கலை. 3வதாக அவர் ஒரு காரியத்தை எங்கே சொல்லுகிறார். எஜமானுடைய பாராட்டு, எஜமானுடைய கரகோஷம் அந்த ஜெபத்துக்கு வழங்கப்படுகிறது. அவர் சொல்லிட்டு சொல்கிறாரு, இந்த சிறு பிள்ளைகளைப் போல உங்கள் இருதயம் மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரிப்பதில்லை. கமெண்டேஷன் ஃப்ரம் த மாஸ்டர். கமெண்டேஷன் ஃப்ரம் த மாஸ்டர். அவருடைய கவனத்தை ஈர்க்கிற ஒரு ஜெபம், அவருடைய கரத்தின் ஆசீர்வாதங்களை அளிக்கிற ஒரு ஜெபம், அவருடைய பாராட்டை கரகோஷத்தை நமக்கு தருகிற ஒரு ஜெபமாய் அது இருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு ஜெபம்னா, பதிலளிக்கப்பட்ட ஒரு ஜெபம். எங்கேருந்து ஏறெடுக்கப்பட்ட ஒரு ஜெபம்னா, சுத்தமுள்ள ஒரு இருதயத்திலிருந்து ஏறெடுக்கப்பட்ட ஒரு ஜெபமாய் இது இருக்கிறது. இந்த காலை வேளையில் 4 விதமான ஜெபங்களை குறித்து நாம் பார்த்தோம். 4 விதமான ஜெபங்களை குறித்து இந்த காலையில் நாம் தேவன் நம்மோடு பேசி இருக்கிறார். இன்றைக்கி நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குது? இன்றைக்கி நம்முடைய ஜெபம் இருக்குது. அப்படியே கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். நம்முடைய ஜெபம் இன்றைக்கு ஒரு விடாமுயற்சியின் இருதயத்தோடு தேவனை நோக்கி இந்த நியாயத்துக்காக நாம் போராடுகிறோமா? விடாமுயற்சியோடு நாம் போராடுகிறோமா? அந்த விதவை தன்னுடைய நியாயத்துக்காக ஒரு நியாயாதிபதியினிடத்தில் விடாமுயற்சியோடு போராடினாள். அவள் பக்கம் நியாயம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு நீதி உள்ள நியாயாதிபதியாகிய தேவனிடத்தில் நாம் விடாமுயற்சியாக, தொடர்ந்தேச்சியாக அவரிடத்தில் நாம் ஜெபிக்கிறோமா? ஜெபிக்கும்போது, ஒரு விடாமுயற்சியின் இருதயத்திலிருந்து நாம் ஜெபிக்கும்போது நம்முடைய ஜெபத்துக்கு அவர் நிச்சயம் பதிலளிப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அவர் சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். அவர் சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். அது மாத்திரமல்ல, 2 ஜெபம் ஒரே தேவாலயத்திலிருந்து ஏறெடுக்கப்பட்டது. ஒரு ஜெபம் பதில் இல்லாமையே போயிடுச்சு. ஒரு பெருமை உள்ள இருதயத்திலிருந்து ஏறெடுக்கப்பட்ட ஜெபம். ப்ரேயர் ஃப்ரம் அ ப்ரவுட் ஹார்ட் தட் வென்ட் unanswered. ஆனால் அதே தேவாலயத்திலிருந்து ஏறெடுக்கப்பட்ட மற்றொரு ஜெபம், ஒரு ஆயக்காரனுடைய ஜெபத்துக்கு தேவன் பதிலளித்து அவனை நீதிமானாக்கப்பட்டவனாய் அவன் தன் வீட்டுக்கு திரும்பினான். இன்றைக்கு நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குது? ஒரு உணர்வுள்ள இருதயத்திலிருந்து அந்த ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறதா? இஸ் அவர் ப்ரேயர் பீயிங் ஆஃபர்ட் அவுட் ஆஃப் அ பெனிட்டன்ட் ஹார்ட்? ஒரு உணர்வுள்ள இருதயத்திலிருந்து அந்த ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறதா? இல்லை பெருமையுள்ள இருதயத்திலிருந்து அந்த ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறதா? உணர்வுள்ள இருதயத்திலிருந்து ஏறெடுக்கப்படுமானால் அதற்கு தேவன் பதிலளிப்பார். நீதிமானாக்கப்பட்டவனாய் நாம் திரும்பி செல்லலாம். ஆனால் பெருமையுள்ள இருதயத்திலிருந்து ஒருவேளை ஜெபம் ஏறெடுக்கப்படும், மற்றவர்களோடு ஒப்பீடு செய்து நம்முடைய இருதயத்துக்குள்ளே அவன் சொல்லி கொண்டான். ஒப்பீடு செய்து செய்யப்படும் போது அது பெருமையை நமக்குள்ளே காட்டுகிறது. அந்த ஜெபத்தை தேவன் அருவருக்கிறார். அந்த ஜெபத்துக்கு ஒரு நாளும் பதிலளிக்க மாட்டார். ஹல்லேலூயா.
இன்றைக்கு நம்ம ஜெபம் எப்படி இருக்கிறது? மூன்றாவதாக, வழி அருகே இருந்த ஒரு குருடனுடைய ஜெபம். ஒவ்வொரு நாளும் அழிந்து கொண்டிருந்தான். அழிவுக்கு நேராய் தொடர்ந்தேர்ச்சியாய் எதிர்காலத்தை குறித்த அறிவில்லாதபடிக்கு பார்வை இல்லாதவனாய் அவன் அழிவுக்கு நேராய் கடந்து சென்று கொண்டிருந்தான். ஆனால் அவனுடைய ஜெபத்தை தேவன் கேட்டு அவனுக்கு பதிலளித்தார். அவனுக்கு பார்வை மீண்டும் வந்தது. அவன் அந்த அழிவின் பாதையில் தொடர்ந்து அதற்கு பின்பாக செல்லவில்லை. அந்த அழிவாகிய அந்த பிரச்சனையிலிருந்து தேவன் அவனை விடுவித்தார். அவனுடைய ஜெபத்துக்கு தேவன் பதிலளித்தார். ஏன்னா ஒரு அழிந்து போகிற நிலைமையிலிருந்து தேவனை நோக்கி மன்றாடினான், தேவனை நோக்கி கதறினான். எப்படி கத்தனா? எத்தனை பேர் அவனை தடை பண்ணினாலும் அதன் மத்தியிலும் தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி அந்த தேவனைக்கு நேராக தன்னுடைய சத்தத்தை உயர்த்தினான். தேவன் அவன் சத்தத்தை கேட்டு அவனுக்கு என்ன வேண்டும் என்பதை கேட்டு அதை அவன் வாழ்க்கையில் அவனுக்கு பார்வையை தந்து அவனை நடத்தினார். இந்த சிறு பிள்ளைகளைப் போல ஒரு சுத்தமுள்ள இருதயத்திலிருந்து அவருக்கு நேராய் நம்முடைய ஜெபம் ஏறெடுக்கப்படுதா? இஸ் அவர் ப்ரேயர் பீயிங் ஆஃபர்ட் ஃப்ரம் அ பியோர் ஹார்ட் லைக் எ சைல்டு? ஒரு சிறு பிள்ளையை போல அவர் மீது முழு நம்பிக்கை வைத்து என் ஜெபத்துக்கு அவர் பதிலளிப்பார் என்ற முழு நம்பிக்கையோடு எந்த சந்தேகமும் இல்லாதபடிக்கு அவரை நோக்கி நம்முடைய ஜெபம் ஏறெடுக்கப்படுமானால் அந்த ஜெபத்துக்கு தேவனுடைய கவனம் ஈர்க்கப்பட்டதாய் அந்த ஜெபத்துக்கு தேவன் நிச்சயம் பதிலளிப்பார். அந்த ஜெபத்தை செய்கிறவர்களை தேவன் பாராட்டுகிறார். இந்த காலை வேளையில் நம்முடைய ஜெப வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக நாம் ஏறெடுத்து பார்ப்போம். அவருக்கு முன்பாக அவர் சமூகத்தில் அது எப்படி இருப்பது என்பதை நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, என் ஜெப வாழ்க்கையில் கேட்ட வண்ணமாய் என் ஜெபம் இருக்கும்படியாக, ஒரு பதிலளிக்கப்படுகிற ஜெபமாய் அது இருக்கும்படியாக. ஒருவேளை இதுவரைக்கும் என் ஜெபத்துக்கு பதில் வரலையே என்று நினைத்து கொண்டு இருக்கலாம். என் ஜெபம் அவர் சித்தத்தின்படி உள்ள ஒரு ஜெபமாய் இருக்கிறதா? அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஒப்படைக்கிற ஒரு ஜெபமாய் என்னுடைய ஜெபம் இருக்குமே ஆனால் அந்த ஜெபத்துக்கு பதில் வரும். பதில் ஒருவேளை நாம் எதிர்பார்க்கதா இருக்குமான்னு தெரியல, ஆனால் தேவன் விரும்புகிற பதிலை அவர் நிச்சயம் தருவார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் நம்முடைய ஜெபங்களுக்கு தேவனுடைய சந்நிதியிலே எட்டுவதாக. அந்த பரிசேயனின் ஜெபத்தை போல அங்கீகரிக்கப்படாத, கேட்கப்படாத, பதிலளிக்கப்படாத ஒரு ஜெபமாய் இல்லாதபடிக்கு தேவனுடைய சந்நிதியிலே எட்டுகிற ஒரு ஜெபமாய் நம்முடைய ஜெபம் இருப்பதாக. நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அந்த ஆயக்காரனை போல நாங்கள் இருக்கிற வண்ணமாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எங்களுடைய தோல்விகள், எங்களுடைய நிலைமையிலே நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். நாங்கள் இருக்கிற வண்ணமாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தர், நீர் எங்களை ஏற்றுக்கொள்வீராக, ஜெபங்களை நீர் கேட்பீராக, அவைகளை அங்கீகரிப்பீராக, உம்முடைய சந்நிதியில் அவைகள் எட்டுவதாக, இந்த ஜெபங்களுக்கு பதில் உண்டாவதாக என்று ஜெபிக்கிறேன். நீர் விரும்புகிற உம்முடைய சித்தத்துக்கு ஆண்டவரை அர்ப்பணிக்கிற ஒரு ஜெபமாய் எங்கள் ஒவ்வொருவருடைய ஜெபமும் இருப்பதாக என்று நான் ஜெபிக்கிறேன். நீர் ஜெபித்த வண்ணமாய் எங்களுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே நிறைவேறும்படியாக எங்களுடைய எல்லாவற்றையும் உம்முடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்து ஜெபிக்க எங்களை ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை பாராட்டும். கேட்ட இந்த சத்தியத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருடைய இருதயத்தில் நீர் தொடர்ந்து பேசும். இந்த காலை ஆராதனையில் இதுவரைக்கும் நீர் எங்களோடு இருந்து எங்களை நடத்தினதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வருகின்ற வாரத்தில் தேவன் எங்களோடு இருந்து எங்களை நீர் நடத்துவீராக. உமக்கு உகந்தவர்களாய், உமக்கு பிரியமானவர்களாய், பரிசுத்தமாய் நாங்கள் வாழும்படியாக எங்கள் வாழ்க்கைகள் ஒவ்வொன்றும் உமக்கு முன்பாக கரைத்திரை பிழையற்றதாய் இருக்கும்படியாய் எங்களை நடத்துவீராக. திருக்கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். எல்லா கனத்துதி மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாருமாய் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.